நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இராணுவத்தில் பல்வேறு விதமான பயன்பாடுகளுக்கு பல்வேறு விதமான போர் விமானங்கள் பயன்படுத்துகிறாங்க. அதை பற்றி தான் நம்ம பதிவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா ஃபைட்டர் ஜெட்ஸ் அல்லது பார்த்தீங்கன்னா போர் விமானங்கள். போர் விமானங்கள் பார்த்தீங்கன்னா எதிரிகளுடைய விமானங்களை தாக்கி அழிப்பதற்கு மற்றும் பார்த்திங்கன்னா எதிரிகளுடைய விமானங்கள் நம்மளுடைய எல்லையில் ஊடுருவாமல் தடுப்பதற்கும் இந்த போர் விமானங்களை நம்ம பயன்படுத்துகிறோம். உதாரணமாக நம்மளுடைய விமானப்படையில் இருக்க SU-30 MK ரஃபேல் போன்ற போர் விமானங்களை சொல்லலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பாம்பிங் ஏர்க்ராஃப்ட் அல்லது பார்த்திங்கன்னா குண்டுவீச்சு போர் விமானம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. இந்த போர் விமானங்களை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா அளவில் மிக பெரியதாகவும் மற்றும் பார்த்திங்கன்னா அதிக வெடிப்பொருட்களை சுமந்து கொண்டு சென்று எதிரிகளுடைய நிலைகளை மொத்தமாக அழிப்பதற்கும் இந்த பாம்பிங் ஏர்க்ராஃப்ட் பயன்படுத்துகிறாங்க. இதனுடைய ரேஞ்ச் அதாவது பார்த்திங்கன்னா எதிரிகளுடைய நிலைகளில் மிக ஆழமாக அல்லது மிக நீண்ட தூரம் சென்று தாக்குதல் நடத்துறதுக்கும் இந்த பாம்பிங் ஏர்க்ராஃப்ட் பயன்படுத்துகிறாங்க. இப்போ நம்ம ஈரான் அமெரிக்கா போரில் கூட அமெரிக்கா B2 ஸ்பிரிட் அப்படின்ற பாம்பிங் ஏர்க்ராஃப்டை அதிக அளவில் பயன்படுத்தி தான் நீங்கள் செய்திகள்லாம் பார்த்திங்கன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்டை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா போர்க்காலங்களில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது பார்த்திங்கன்னா இந்த டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லலாம். ஏன்னா இராணுவ வீரர்களுக்கு தேவையான பொருட்களையோ அல்லது பார்த்திங்கன்னா இராணுவ வீரர்களையோ இராணுவ தளவாடங்களையோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு மிக விரைவாக கொண்டு செல்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட் தான் பார்த்திங்கன்னா பயன்படுத்துகிறாங்க. இந்த டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட் பார்த்திங்கன்னா போர்க்காலங்களில் மிக முக்கிய பங்கு வகிக்கும் அப்படின்றது பார்த்திங்கன்னா குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா அட்டாக்கிங் அல்லது ஸ்ட்ரைக்கிங் ஏர்க்ராஃப்ட். இந்த அட்டாக்கிங் ஏர்க்ராஃப்ட் பார்த்திங்கன்னா இப்போ பாம்பிங் ஏர்க்ராஃப்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு நிலைகளை மொத்தமாக அழிப்புகிறது பயன்படுத்துவாங்க. ஆனால் அந்த அட்டாக்கிங் ஏர்க்ராஃப்ட் பார்த்திங்கன்னா எதிரிகளுடைய நிலைகளில் ஒரு குறிப்பிட்ட இடத்த துல்லியமாக தாக்கணும்னா பார்த்திங்கன்னா இந்த அட்டாக்கிங் ஏர்க்ராஃப்டை பார்த்திங்கன்னா பயன்படுத்துவாங்க. மற்றும் பார்த்திங்கன்னா போர்க்காலங்களில் தரைப்படைகளுக்கு சப்போர்ட் செய்வதற்கும் பார்த்திங்கன்னா இந்த அட்டாக்கிங் ஏர்க்ராஃப்ட் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஆளில்லா போர் விமானங்கள். இந்த ஆளில்லா போர் விமானங்கள் பார்த்திங்கன்னா அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. இந்த அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா கண்காணிப்பு தாக்குதல் போன்ற பணிகளுக்கு பார்த்திங்கன்னா இந்த அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள்ஸ் பயன்படுத்துகிறாங்க. ஏன் இந்த அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள்ஸ் பார்த்திங்கன்னா இப்போது நவீன கால போர்க்காலத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்குதுன்னா, நவீன போர்க்காலத்தில் பொருள் இழப்பை விட நம்மளுக்கு பார்த்திங்கன்னா உயிரிழப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால இந்த அன்மேண்ட் ஏரியல்ஸ் வெஹிக்கிள்ஸ் பார்த்திங்கன்னா நவீன கால போர்க்காலத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்குது. மிக ஆபத்தான இடங்கள் மற்றும் பார்த்திங்கன்னா அதிக கண்காணிப்பு நிறைந்த இடங்களில் பார்த்திங்கன்னா கண்காணிப்பு மற்றும் மிக சிறிய அளக தாக்குதலுக்கு இந்த அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள்ஸ் பார்த்திங்கன்னா பயன்படுத்துகிறாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஹெலிகாப்டர்ஸ். நம்ம டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட் செஞ்ச வேலைகளை பார்த்திங்கன்னா மிக சிறிய தூரத்திற்கும் மிக சிறிய அளவில் செய்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஹெலிகாப்டர்ஸ் பயன்படுத்தப்படுகிறது. மேலும் பார்த்திங்கன்னா தாக்குதல், கண்காணிப்பு, மீட்பு போன்ற பல்வேறு விதமான பணிகளுக்கும் பார்த்திங்கன்னா ஹெலிகாப்டர்ஸ் பயன்படுத்துகிறாங்க. இந்த ஹெலிகாப்டர்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நிறைய வகைகளும் பார்த்திங்கன்னா இருக்குது. அதை பற்றி பேசணுன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, நாம் பேசலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா உளவு போர் விமானம் அல்லது பார்த்திங்கன்னா ஆவாக்ஸ் ரெக்கானன்ஸ் அப்படின்னு ஆவாக்ஸ் அல்லது ரெக்கானன்ஸ் போர் விமானம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. இந்த ஆவாக்ஸ் எதுக்காக பயன்படுத்துகிறாங்கன்னா எதிரிகளினுடைய நடமாட்டத்தை பார்த்திங்கன்னா மிக நீண்ட தூரத்துலேருந்து கண்காணிப்பதற்கும் மற்றும் பார்த்திங்கன்னா மிக துல்லியமாக எதிரிகளினுடைய நடமாட்டத்தை கண்காணித்து நம்ம அடுத்த தாக்குதலை நடத்துவதற்கு ஒரு வழிவகை செய்வதற்கும் பார்த்திங்கன்னா இந்த ரெக்கானன்ஸ் போர் விமானங்கள் பயன்படுத்துகிறாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்டை விட போர்க்காலத்தில் ஒரு இன்றியமையாத ஒரு இடத்தை பார்த்திங்கன்னா இந்த உளவு போர் விமானங்களை வகிக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டேங்கர் ஏர்க்ராஃப்ட். இந்த டேங்கர் ஏர்க்ராஃப்ட் பார்த்திங்கன்னா வானிலிருந்து ஃபைட்டர் ஜெட் மற்றும் பார்த்திங்கன்னா பாமர் போன்ற ஏர்க்ராஃப்ட்டுக்கு பார்த்திங்கன்னா எரிபொருள் நிரப்புவதற்கு இந்த டேங்கர் ஏர்க்ராஃப்ட் பயன்படுத்துகிறாங்க. வானிலிருந்து வானிலை எரிபொருள் நிரப்புவதனால ஃபைட்டர் ஜெட் மற்றும் பாமர் போன்ற போர் விமானங்களினுடைய ரேஞ்ச் மற்றும் பார்த்திங்கன்னா செயல்திறனை இதனால் அதிகரிக்க
முடியும். இந்த தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புறேன். பிடிச்சிருந்தா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மற்றும் நம்மளுடைய இந்த வீடியோவை பார்த்ததற்கு